உறவுகள் எல்லாருக்கும் மலர்ந்திருக்கக்கூடிய இந்த விசுவாவசு புதுவருட நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த புதுவருடத்தை முன்னிட்டு எங்களுடைய இலங்கையில யாழ்ப்பாணத்துல மானிப்பாய் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்துல ஒவ்வொரு வருடம் தோறுமே தேர் திருவிழா நடைபெறும். இன்றைய தினமும் அந்த தேர் திருவிழா நடைபெற்றிருந்தது. எங்களுடைய ஊர் மானிப்பாய் என்றதுனால இன்றைய தினம் அந்த தேர் திருவிழாவுக்கு எல்லாம் போய் வந்துட்டோம். அங்க போயிருந்த சமயத்திலே அங்கே நாங்கள் சில காணொளிகளை எல்லாம் எடுத்திருந்தோம். இன்றைய தினம் நாங்கள் பார்த்து ரசிச்ச எங்கட விநாயக பெருமானுடைய அந்த தேர் திருவிழாவை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு அவாவின் நிமித்தமாக இன்றைய தினம் இந்த காணொளியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடம் எல்லாருக்குமே மகிழ்ச்சிகரமான சுபீட்சமான வருடமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி மனதார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்குமே தெரிவித்துக் கொள்கிறதுல உண்மையில மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் பார்த்து அந்த தேர் திருவிழா உங்களுக்காக இந்த காணொளியில வருஷத்தினுடைய நிறைவில காலை 2:29 அளவிலே இந்த விசுவாச வருஷம் பிறக்க போகிறது. நேற்றைய தினம் 8:20 அளவிலே எம்பெருமானுடைய திருச்சப்பரங்கள் அழகான அற்புதமான 3 இடவ வாகனங்களோடு பரமேஸ்வரன் பார்வதியாக பள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக விநாயகர் பெருமான் பலம் வந்த காட்சி என்றும் உள்ளத்தை விட்டு நீங்காத நினைவாக நாங்கள் நேற்றைய இரவு தரிசித்தோம். அது மருதடி என்கின்ற அந்த வளாகத்தினுடைய மருதடி என்கின்ற ஆலயத்தினுடைய உயர்வு, அங்கே நடைபெறுகின்ற ஆகமங்களினுடைய உயர்வு, அங்கே அடியார்கள் தரிசிக்கின்ற போது அவர்களுடைய சிந்தனையின் உயர்வாக நேற்றைய சப்பையரத உற்சவத்தை நிறைந்த அடியவர்களாக நாங்கள் அறிய தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய நகைகளை, ஆபரணங்களை மிக பாதுகாப்பாக கவனத்தில் கொள்ளுமாறு இங்கே பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம். அடியார்களுக்கு அடியாராக அடியார்களை போன்ற வடிவத்திலே திருடர்களும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மானிப்பாய் காவல்துறையினருடைய மிகப்பல்ல அறிவித்தலாக உங்களுடைய உடைமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறார்.
இவர்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்ந்து வருவதற்காக மிக உன்னதமாக இங்கே வருவதற்கு திருமணி வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். உங்களுக்கு நிறைவான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பலவாறு நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். வழக்கு மீறிய அழகாக அற்புதமாக எதிர்மானை நெஞ்சிலருவாலும் மனவே காங்கேசன் மகண்டமியனேய கங்கரவிதரே காசிவாய் தொண்டிராஜ கணபதி எனும் பெரிய குணமே அடியவர்களே எம்பெருமானுடைய ஆலயத்தினுடைய மகோத்சவத்திலே இன்றைக்கு உயர்வான நாள். சிந்தனையினுடைய உயர்வு இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்க. உண்மையில நேரில் வந்து தரிசனம் பண்ண முடியாமல் தூர தேசங்கள்ல இருக்கிறவர்களுக்கு உண்மையில இது வந்து பார்க்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். இது போல இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி உறவுகளை.